சென்னையில பவளக்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குல்ல, அந்த தெருல ஒரு காலத்துல யூதர்கள் ரொம்ப நெருக்கமா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அப்போ பவளம், முத்து, வைரம் இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு பவளக்கார தெரு அப்படின்னே பேரு. இப்பவும் சென்னை லாயிட்ஸ் ரோட்ல ஒரு யூத கல்லறை ஒண்ணு இருக்குது. இப்படி தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் இல்ல, கேரளாவோட கொச்சின், மகாராஷ்டிரா, ஆந்திரா, மிசோராம், மணிப்பூர், கொல்கத்தா அப்படின்னு இந்தியாவோட பல பகுதிகளிலையும் யூதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதை உருவாக்குனது ஒரு யூத தொழிலதிபர் தான். அதே போல திமுகவை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவருக்கும் யூதர்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. இது போல இன்னும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான பல விஷயங்களை யூதர்களை பற்றிய தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்தியாவோட மிக பழமையான யூத சமூகம் அப்படின்னா அது கொச்சின் யூதர்கள் அல்லது மலபார் யூதர்கள் தான். கிமு 10வது நூற்றாண்டு காலகட்டத்திலேயே, அதாவது மன்னர் சாலமன் காலகட்டத்திலேயே, அப்போ உலகம் முழுக்க இருந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மிளகு இருக்குல்ல, அந்த மிளகை வாங்குறதுக்கு பல நாடுகளில் போட்டி போட்டாங்க இல்லையா, அப்படி அங்கே இருந்த சாலமன் ஆட்சி செய்த தேசத்தில் இருந்த வியாபாரிகளும் மிளகை வாங்குறதுக்காக இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. அதில் யூதர்களும் அடக்கம். அப்படி வந்தவங்க மிளகை மட்டும் வாங்கலை, பலவிதமான வாசனை திரவியங்கள், மயில் தொகை, யானை தந்தம், இது மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் சில யூதர்கள் இங்கேயே தங்கிட்டாங்க. இதுக்கு பிறகு கிமு 722 அப்போ மேற்காசிய பகுதியோட செல்வாக்கான பேரரசுகளில் ஒன்றா இருந்த அசிரிய பேரரசு இஸ்ரேல் ராஜ்யத்து மேலே படையெடுத்து போய் அங்கே இருந்த யூதர்களை அடித்து விரட்டுறாங்க. அப்போ இஸ்ரேல் ராஜ்யத்தில் மொத்தம் 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. அதில் 10 கோத்திரங்களை சேர்ந்தவங்க வேற வேற நாடுகளுக்கு பிழைக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. அதில் ஒரு தொகுதி மக்கள் இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி கேரளாவில் இருந்த யூதர்கள் கூட இவங்களும் சேர்ந்து செட்டில் ஆகுறாங்க. அப்புறம் கிபி 70வது வருஷத்தில் ரோமானியர்கள் ஜெருசலேம் ஆலயத்தை இடிச்சப்போ சில ஆயிரம் இளைஞர்கள் கேரளாவுக்கு வந்து ஆல்ரெடி இருந்தவங்க கூட சேர்ந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்படி பல நூற்றாண்டுகளாக கேரளாவில் வாழ்ந்து வந்த இந்த யூதர்களுக்கு கிபி 1000வது ஆண்டு வாக்கில் அப்போதைய சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மா ஒரு செப்பு பட்டயம் ஒன்றை எழுதி தர்றார். அந்த செப்பு பட்டயத்தில் யூதர்கள் இந்த மண்ணில் வாழலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவங்க பண்ணுற பிஸ்னஸுக்கு வரியெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த செப்பு பட்டயத்தில் அவர் எழுதி கொடுக்குறார். அந்த செப்பு பட்டயம் இன்னைக்கும் யூதர்களோட வழிபாட்டு தலமான சினகாக் அதில் கொச்சின்ல இருக்குது. அந்த கொச்சின்ல அந்த செப்பு பட்டயம் பத்திரமா இப்பவும் பாதுகாக்கப்படுது. அடுத்து கிபி 1490கள் காலகட்டத்தில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் வாழ்ந்த யூதர்களுக்கு அங்க பிரச்சனை. அதனால அவங்க வேற வேற நாடுகளை நோக்கி தஞ்சம் பிழைக்க போறாங்க. அதுல ஒரு தொகுதி மக்கள் மறுபடியும் கேரளாவை நோக்கி வர்றாங்க. இவங்களுக்கு செஃபாட்டிக் யூதர்கள் அப்படின்னு பேரு. இவங்களை உள்ளூர் மக்கள் பரதேசி யூதர்கள் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. பர அப்படின்னா வேறு, வேற அப்படின்னு அர்த்தம். தேசினா தேசம், வேறு தேசத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு குறிக்கிறதுக்காக பரதேசி யூதர்கள் அப்படின்னு கேரளாக்காரங்க இவங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளா வேற வேற காலகட்டத்தில் யூதர்கள் வந்து கேரளாவில் குடியேறி உள்ளூர் கலாச்சாரம், மொழி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உள்ளூர் வாசிகளாவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த இந்த புதிய யூதர்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இவங்களை பரதேசி யூதர்கள் அப்படின்னு இந்த மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல நூற்றாண்டுகளா பல காலகட்டங்களா கேரளாவுக்கு வந்து குவிஞ்ச இவங்க சராசரி மக்களை போல ரொம்ப ஏழ்மையில எல்லாம் வாடலை. மாறா செல்வாக்கா, பணம் படைத்தவர்களா, ரொம்ப பொருளாதார ரீதியா தன்னிறைவு பெற்றவங்களா தான் அந்த காலகட்டத்திலேயே யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி மகாராஷ்டிராவில் போய் செட்டில் ஆன யூதர்களுக்கு பெனே இஸ்ரேலிஸ் அப்படின்னு பேரு. அப்படின்னா இஸ்ரேலின் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயிர் தப்பிக்கிறதுக்காக கப்பல்ல ஏறி சில ஆயிரம் பேர் இந்தியாவை நோக்கி வரும்போது கொங்கன் கடற்கரையை ஒட்டுன பகுதியில் அப்போ புயல் அடித்து அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் மூழ்கி போயிட்டாங்க. அதில் மிச்சம் இருந்த 7 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் மட்டும் தப்பிச்சு கரை சேர்ந்து வர்றாங்க. அவங்களுடைய வம்சாவளியினர் உருவாக்குனது தான் இந்த பெனே இஸ்ரேலிஸ் அப்படின்னு அவருடைய வாய்வழி கதை சொல்லுது. இவங்க காலப்போக்கில் உள்ளூர் மக்களோட ஒட்டி உறவாடி இணைஞ்சு மராத்தி மொழியை கற்றுக்கிட்டு முழுக்க உள்ளூர் மக்களாகவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய வழிபாட்டில், இவங்களுடைய பழக்க வழக்கத்தில் சனிக்கிழமைக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. இப்படி உள்ள வந்து செட்டில் ஆனாங்க இல்லையா இந்த பெனே இஸ்ரேலிஸ், இவங்க தொழிலாக ஏற்றுக்கொண்டதுங்கிறது எண்ணெய் ஆட்டுறது. எண்ணெய் ஆட்டுறது தான் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக காலப்போக்கில் மாறிடுச்சு. அப்படி எண்ணெய் ஆட்டும் போது அந்த சனிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்ன்றதுனால சனிக்கிழமை மட்டும் அவங்க எண்ணெய் ஆட்ட மாட்டாங்க. அதனால உள்ளூர் மக்கள் இவங்களை சனிவாரி தெளி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் எண்ணெய் ஆட்டாதவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பெனே இஸ்ரேலி வகையை சேர்ந்த யூதர்கள் தான் இந்தியாவில் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க.
இவங்க ஹீப்ரு மொழியை மறந்துட்டாங்க, கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க. இருந்தாலும் அவருடைய வழிபாட்டு முறையில் ஷேமா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பல தலைமுறையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. தாங்கள் யூதர்கள் அப்படின்றதே அவங்க யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட வாய்வழி வரலாறு கூட அவங்கள்ட்ட மிச்சமா இல்லை. இந்த ஷேமா இஸ்ரேல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மிச்சம் இருந்திருக்கு. அந்த வழிபாட்டு முறைகளில் சில கருவிகள், சில பிராக்டிஸ் மட்டும் அவங்கள அறியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில கேரளாவில் வாழ்ந்த அந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு சில பேர் 18வது நூற்றாண்டுல இந்த பெனே இஸ்ரேலிஸ் குரூப்பை சந்திக்கிறாங்க. அப்பதான் நீங்களும் யூதர்கள் தான் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது. அதற்கு பிறகுதான் இவங்க பெனே இஸ்ரேலிஸ் வம்சாவளியை சேர்ந்தவர்கள், அங்க இஸ்ரேலிருந்து தப்பிச்சு வந்தவங்க அப்படின்ற அந்த வரலாறெல்லாம் புதுப்பிக்கப்படுது. அடுத்தது பாக்தாத் யூதர்கள். பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அப்ப ஈரான், ஈராக், சிரியா மாதிரியான நாடுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமா பிழைக்கிறதுக்காக இந்தியாவை நோக்கி வந்தவங்க தான் இந்த பாக்தாத் யூதர்கள். மற்ற யூதர்களை போல அல்லாம இவங்க பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தாங்க. முக்கியமா சசூன் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிழக்குலகின் ராத்சைல் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிசினஸ்ல செல்வாக்கா இருந்தாங்க. நம்ம இன்ட்ரோல பார்த்தோம் இல்லையா, பேங்க் ஆஃப் இந்தியா, அதை உருவாக்குனது கூட இந்த வகையான யூதர்கள்ல ஒருத்தர் தான். அப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிக்கூடம், மருத்துவமனை, லைப்ரரி, இது எல்லாத்தையும் கட்டினது கூட இந்த பாக்தாத் யூதர்கள் தான். இப்போ அப்படியே சென்னைக்கு வருவோம். பரதேசி யூதர்கள் அப்படின்ற ஒரு பிரிவு யூதர்கள் கேரளாவில் வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவங்க அடுத்தடுத்த நூற்றாண்டுகள் அப்படியே சென்னை மாகாணத்தில் வந்து இங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. முத்து, பவளம் மாதிரியான அலங்கார பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பாப்புலராக இருந்த கோல்கண்டா வைர சுரங்கம் இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சியல் பீப்புளாக இருந்திருப்பாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இப்படி வந்து வைரம், முத்து, பவளம் இது எல்லாத்தையும் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண இவங்க சார்ஜ் டவுன்ல இருந்த பவளக்கார தெரு அப்படின்ற இடத்துல குடியிருந்தாங்க. இவங்கெல்லாம் குடியிருந்ததுனால தான் அதுக்கு பவளக்கார தெரு அப்படின்னே பேர் வந்துச்சு. இன்னைக்கும் அந்த தெரு வந்து அந்த பேர்ல தான் அழைக்கப்படுது. அந்த வரலாற்று மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்குது. இவங்களுக்கு சொந்தமான ஒரு கல்லறை தோட்டம் வால்டாக்ஸ் ரோட்ல இருந்துச்சு. அப்புறம் காசிமேட்டுக்கு மாற்றி கடைசியாக லாயிட்ஸ் ரோட்டுக்கு அதை மாற்றினாங்க. இன்னமும் லாயிட்ஸ் ரோட்ல தான் அவங்களோட கல்லறை தோட்டம் அங்கே தான் இருக்குது. இப்படி மணிப்பூர் மற்றும் மிசோராம் மாநிலங்களில் வாழக்கூடிய சில பழங்குடியின மக்கள் தங்களையும் அந்த யூதர்கள் தான், நாங்களும் காணாமல் போன 10 கோத்திரங்களில் மிச்சம் இருக்கவங்க தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல ஆந்திராவோட குண்டூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்களில் வாழக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நாங்களும் அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான், யூதர்கள் தான், காணாமல் போன 10 கோத்திரங்களோட ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படி கிளைம் பண்றாங்க. இவங்க எல்லாருமே இஸ்ரேல்ல யூதர்கள் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே வழிபாட்டு முறையை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்படி இந்தியா முழுக்க எல்லா பக்கமும் யூதர்கள் பரவி வாழ்ந்தாலும், செல்வாக்கா இருந்தாலும், ஒரு சிதறடிக்கப்பட்ட டயோஸ்பரா கம்யூனிட்டி அப்படின்ற அடிப்படையில் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் கூட, இந்தியா மாதிரியான ஒரு சாதிய தேசத்துல இவங்க வாழும்போது அந்த குணம் யூதர்கள்ட்ட மட்டும் ஒட்டாம போயிருமா என்ன? ஒட்டுனுச்சு. நம்ம ஆல்ரெடி பரதேசி யூதர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கேரளாவில் வந்து செட்டில் ஆனவங்க, பிற்பாடு சென்னைக்கெல்லாம் வந்தவங்க. இந்த பரதேசி யூதர்கள் ஐரோப்பிய நாடுலேருந்து வந்தவங்க, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க. இவங்க தங்களை வெள்ளையின யூதர்கள், ஒயிட் ஜூஸ் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அதற்கு முந்தைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து கேரளா மாதிரியான மாநிலங்களில் செட்டிலான இந்த மண்ணோட உள்ளூர் கலாச்சாரத்தை, மொழியை கற்றுக்கிட்டு மக்களின் ஒரு பகுதியாக மாறிப்போன அந்த பழைய யூதர்களை அவங்க பிளாக் ஜூஸ், கருப்பின யூதர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த கருப்பின யூதர்கள் கூட இந்த வெள்ளையின யூதர்கள் திருமண உறவுகளை வச்சுக்கிறதுல அவங்கள 2ஆம் பட்சமாக பார்த்தாங்க. முக்கியமாக அவங்க கூட சேர்ந்து வழிபாட்டு இடத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயங்கினாங்க. அதனால கேரளாவோட அந்த கொச்சின் மட்டஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற அந்த யூத வழிபாட்டு தலம் சினகாக் இருக்கு இல்லையா, அது இந்த வெள்ளையின யூதர்கள் கட்டினது தான். இந்த ஒரு காரணத்துக்காகவே கட்டினது தான். 1568 ஒரு பிரம்மாண்டமான ஜெப ஆலயத்தை யூதர்களோட மொழியில், அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் சினகாக் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை. அப்படி அந்த மட்டஞ்சேரியில் இருக்கிற சினகாக் இந்த வெள்ளையின யூதர்கள் கட்டினது தான். அதற்கு அடிப்படையான முக்கியமான காரணம், கருப்பின யூதர்கள் கூட சேர்ந்து நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்றது தான். ஸோ சாதிங்கிறது ஒரு தொற்று நோய், அது பக்கத்தில் இருக்கிறவனையும் தொத்திக்கும் அப்படின்னு சொல்கிறது யூதர்கள் வரைக்குமே உண்மைதான் அப்படின்றது தான் அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மை. அடுத்து ரொம்ப முக்கியமானது, யூதர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்தாங்க, பணம் படைச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பணத்தை எப்படி அவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் ஓபியம் மாதிரியான போதைப் பொருளை விளைவிச்சு அதை சைனாவுக்கு வியாபாரம் பண்ணி கொள்ள லாபம் பார்த்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த போதைப் பொருள் விற்கிறதுக்கு எடுப்பு வேலை பார்த்தவங்க தான் இந்த யூதர்கள். யூதர்களுக்கு முந்தைய மதமான ஜோரோஸ்டோரியனிசம் மதத்தை ஃபாலோ பண்ண பார்சிகள்
அப்ப அந்த ஓபியம் பொருளை சைனாவுக்கு விற்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அந்த பார்சிகள் கூட சேர்ந்து யூதர்களும் அந்த போதைப் பொருள் வணிகத்துல கொடிகட்டி பறந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் சேர்ந்து தான் யூதர்கள் அந்த பணத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்ற கருப்பு வரலாற்றையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தப்போ மாற்றம் எங்க வருது அப்படின்னா 1948 இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இங்கிலாந்தோட உதவியோட உருவாக்கப்படுது. நாடெல்லாம் உருவாயிடுச்சு, ஆனா அதுல வாழ்றதுக்கு போதுமான அளவுக்கு யூத மக்கள் இல்லை. அதனால இஸ்ரேல் அரசு என்ன பண்ணுதுன்னா உலகம் முழுக்க வேற வேற நாடுகளில் சிதறி வாழ்ந்த யூத மக்களை மறுபடியும் இஸ்ரேலுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. அதற்காக கப்பல் விடுறாங்க, விமானம் விடுறாங்க. அப்படியே 1948 காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து 70,000 80,000 யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி போறாங்க. கேரளாவில் வாழ்ந்தவங்க, இன்னும் இந்தியாவோட பல பகுதியில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேலை நோக்கி போறாங்க. வரலாற்றில் இப்படி ஒரு இடப்பெயர்வு நடந்திருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். ஏன்னா ஒரு நாட்டில் யுத்தம் நடந்தா இடம்பெயர்ந்து போவாங்க, இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் மாரி ஒரு நாடு ரெண்டா பிரிக்கப்பட்டா இடம்பெயர்ந்து போவாங்க. மாறா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்களுடைய மத நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக, அந்த ப்ராமிஸ்டு லேண்டில் போய் வாழணும் அப்படின்ற விருப்பத்திற்காக பல நூற்றாண்டுகளா தலைமுறையா குடும்பம் குட்டியோட வாழ்ந்த இந்த மண்ணை விட்டுட்டு அத்தனை 1000 இஸ்ரேலிய மக்கள், யூத மக்கள் அந்த இஸ்ரேல் மண் நோக்கி போனாங்க. அதுக்கு பிறகும் இந்தியாவில் யூதர்கள் கொஞ்சம் போல எஞ்சி இருந்தாங்க. பட் காலப்போக்கில் ஒவ்வொருத்தரா இஸ்ரேலில் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. இன்னைய தேதிக்கு இந்தியா முழுக்க 4000 5000 யூதர்கள் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ஒரு குத்து மதிப்பா 4000 5000 பேர் இருக்கலாம் அப்படின்னு பல பேர் எழுதுறாங்க. இதுல தமிழ்நாட்டில் வாழ்ந்த யூதர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. 1921 வருஷம் பிரிட்டிஷ்காரங்களோட கணக்கெடுப்பின்படி அன்றைய மெட்ராஸ் மாகாணத்துல மொத்தம் 49 யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அன்றைய மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது இன்றைய கேரளாவையும் சேர்த்து குறிக்கும். ஸோ கேரளா தமிழ்நாடு ரெண்டையும் சேர்த்து அப்போ 49 யூதர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தரோட பேர் ஐசக் ஹென்ரிக்ஸ் டி காஸ்ட்ரோ. இவரும் பேரறிஞர் அண்ணாவும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலகட்டத்தில் தான் அண்ணா ஒரு இளம் தலைவராக உருவாகி வந்த நேரம். அவர் இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அந்த டி காஸ்ட்ரோ இருக்கார் இல்லையா, அவருடைய தாத்தாவும் பாட்டியும் ஹிட்லரோட நாஜி கேம்ப்ல இனப்படுகொலை செய்யப்பட்டவங்க. அவர்களுடைய நினைவா பேரறிஞர் அண்ணா பிற்காலத்தில் லாயிட்ஸ் ரோட்ல இருக்கிற யூத கல்லறையில் ஒரு நினைவு தூண் ஒன்று அமைக்கிறார். அந்த நினைவு தூண் இன்னமும் அங்கதான் இருக்குது. அந்த டி காஸ்ட்ரோவோட பேரன் பேரு டேவிட் லெவி. இவருடைய குடும்பம் ரொம்ப காலம் வரைக்கும் சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2020 அவரும் கிளம்பி இஸ்ரேலுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய யூதர்களோட எண்ணிக்கை 0. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமையில 15 யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூதர்களின் வரலாறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களின் வரலாறு. இதே போல மேலும் சுவாரஸ்யமான பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.